எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இந்த பட்டாசெல்லாம் வேஸ்ட்டு. உங்களுடைய கைத்தட்டலுக்கு முன்னாடி இங்கே கொளுத்துற பட்டாசெல்லாம் வேஸ்ட்டு. இட்லி கடை எனக்கு ஒரு தனி அனுபவம், ஒரு சந்தோஷமான அனுபவம். இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கல்ல, அதில் ஹீரோயின் வந்து தனுஷை ஒரு முத்தை கொடுக்குறாங்கல்ல, பார்த்து அது எவ்வளோ சந்தோஷமாக, அது குட்டியாக இருக்கும். அந்த முத்தம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளே அந்த முத்தம் மாதிரி நான் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். தனுஷ் சார் மேலே வரும்போதே சொன்னார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார், கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்றாதீங்க, கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்றாதீங்க அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரொமான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரொமான்ஸ் தான் பெரிய ஹீரோயிசம். மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்த்தோம்னா, அவர் என்னதான் ஆக்ஷன் மக்களுக்கு நல்லது என்ன சொன்னால் கூட அவருடைய ரொமான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி தனுஷ்கிட்ட நான் ரொம்ப ரசிக்கிறது அவருடைய மறைமுகமான, வெளியில் சொல்ல முடியாத அந்த சந்தோஷமான ரொமான்ஸ். அதை நான் உண்மையிலே ரொம்ப ரசிக்கிறேன், அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் அந்த ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க நான் அவரை பற்றி சொன்னது. நான் நிறைய டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த 35 வருஷத்தில் நிறைய டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 4-5 பேரை மட்டும்தான் நான் டைரக்டர்னு அக்செப்ட் பண்ணிக்குவேன். மீதி எல்லாருமே ரைட்டர்ஸாக இருப்பாங்க. அந்த கதையை இந்த நாயகர்கள் மூலமாக அந்த கேமரா வழியாக எப்படி கொண்டு வரதுங்கிற மாதிரியான ஒரு டைரக்டர்ஸாக இருப்பாங்க. ஆனால் சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த நடிகர்கள்ட்டேருந்து இப்படிப்பட்ட ஒரு நடிப்பை கொண்டு வரணும். அந்த மாதிரி என்னுடைய 1000ல் ஒருவன் மிஸ்டர் செல்வராகவனுடைய அவர்கிட்ட நான் வந்து ஒரு முழுமையான டைரக்டரை பார்த்து நான் ரசித்தேன். அதுக்கு அடுத்தபடியாக அவர் வீட்டிலேருந்தே மறுபடியும் இன்னொரு சிங்கக்குட்டி. நான் லாஸ்ட் டைம் அந்த சென்னையில் நடந்த ஃபங்க்ஷனில் நான் பேசும்போது சொன்னேன், தனுஷ் வந்து வந்த உடனே என் தலையில் கை வச்சாருன்ட்டு. அதை நான் வந்து ரொம்ப செல்லமாக, அதாவது என்னென்னா, அவர் மேடையில் பேசும்போது சொன்னார், பார்த்திபன்னா எல்லாத்தையும் வித்தியாசமாக செய்கிறீங்க இல்லையா, அதனால் நானும் வந்து இந்த பார்த்திபனை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு. அதை நான் ரொம்ப ரசித்தேன். தலையில் கை வச்சதை ரசித்தேன், டைலாக் இப்படி தான் பேசணும்னு சொன்னதை ரசித்தேன். முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் மட்டும்தான் அந்த ஷூட்டிங் இருந்தது. அந்த ஷூட்டிங்குள்ளே அவர் எப்படி இயங்குறாருங்கிறத நான் ரொம்ப ஒரு காதலி மாதிரி கவனிச்சிட்டே இருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி அவரோட பணிபுரிந்த இந்த படம். இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது அவரை பற்றி. சத்யராஜ் சார் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நடிகர்கள் வந்து வாழ்க்கையில் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உச்சத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல அவங்களுடைய நிலை மாறிடுது. இன்றைக்கி ஃப்ளைட்டில் நான் அவரோட வரும்போது சொன்னேன், ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ரஜினி சாரை விட அவர் தான் பெரிய ஒரு ஸ்டைல், அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர். நான் நடித்த ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வரும்போது எனக்கு கேரவன் கொடுத்துருந்தாங்க. அவரை கேரவன் இல்லாமல் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க. நான் அவரை பார்த்துட்டு பதறி போய், சார் நீங்கள் வாங்க சார், என்னுடைய கேரவனை வந்து உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு அவரை உட்கார வச்சேன். இந்த விஷயத்தை சத்யராஜ் சார்கிட்ட சொல்லும்போது சத்யராஜ் சார் சொன்னார், அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா சினிமாவே வேணாம் போங்கடான்னு போயிடுவேன் நான் அப்படின்னாரு. ஆனால் நான் சத்யராஜ் சார்கிட்ட உங்கள் எல்லோரும் முன்னாடி சொல்லிக்கிறேன், அவருடைய வாழ்நாளுடைய கடைசி நாள் வரைக்கும் அவர் பெரிய ஸ்டாராக மட்டுமே இருப்பாரே தவிர அவருக்கு அடுத்த நிலைன்னு ஒரு நிலை வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. கோயம்புத்தூர்காரவங்களாம் சேர்ந்து இருந்துட்டால் கை தட்டலாங்களே, அவரும் கோயம்புத்தூர் தானே. நான் வந்து சத்யராஜ் சாரை வந்து அவசரக்காரின்னு ஒரு படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, பட் அவர் வில்லன். அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ என்கிட்ட பழகுறாரு. அதாவது இப்போ என்கிட்ட பழகிறது பெரிய விஷயம் இல்லை, அப்போவே என்கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பழகினார். அப்படின்னா அப்படி ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்குற ஒரு நல்ல மனிதர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன். மிஸ்டர் ஆகாஷ் பாஸ்கரனை பற்றி சொல்லணும். ஒரு படம் எடுக்கிறத விட அந்த ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ரொம்ப சிறப்பாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜிவி பிரகாஷ் அவருடைய பாடல் வந்து பாருங்கள், ஜிவி பிரகாஷ்னு சொன்னால் அந்த பிஜிஎம் நீங்கள் கொடுக்குற சவுண்டு தான் பிஜிஎம்மாக இருக்குது. அவருடைய பிஜிஎம் பிரமாதமாக இருக்கும்னு சொல்லணும்னு பார்த்தா அவருக்கு பெயருக்கு பின்னாடி நீங்கள் கொடுக்குற பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குது.
ஒரு படத்துக்கு 2 ப்ளஸ் பாயிண்ட் 3 ப்ளஸ் பாயிண்ட் இருக்கலாம்னா அதில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து ஜிவி பிரகாஷாக இருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஷ்ரயா சொல்லவே வேண்டாம். அவர் வந்து இன்றைக்கி ஏன் இவ்வளோ திருக்குறள் மாதிரி பேசினாருன்னு எனக்கு தெரியல. மேபி ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகிடுச்சுங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். பொதுவாக ஒரு ஹீரோயினை அழகாக்கிறதுக்காக ஒரு காஸ்டியூம் டிசைனரை வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு ஹீரோயின் மாதிரி அழகாக இருக்கிற ஒரு காஸ்டியூம் டிசைனரை வச்சுருக்கிறது இந்தியாவிலே இந்த கம்பெனியில் மட்டும்தான். காவியா, கிரண் கௌஷிக், பிரசன்னா, இப்படி ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிகிட்டே போகலாம். ஜாக்கி, குறிப்பாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் மிக சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ஏதாவது பெயர்களை விட்டு போயிருக்கலாம், கொஞ்ச நேரம் ஞாபகப்படுத்தி நான் சொல்கிறேன். எனக்கு ஏதோ கேள்விகள் வச்சுருக்கீங்களா? கேள்விகள் ஏதோ வச்சிருக்கீங்களா? கேள்விகள் ஏதோ வச்சிருக்கீங்களா? அதை கேட்டிங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் தயாராகி வந்த உடனே அப்படியே மடமடமடன்னு நீங்களே வந்து பேசிட்டீங்க. நாங்க கேட்கும்போது கூட நீங்களே வந்து கேட்டீங்க. 2-3 கேள்விலாம் கூட நீங்களே ஆன்சர் பேப்பர் அவுட் பண்ணிட்டீங்க. அப்புறம் क्वेश्चन பேப்பர் வீணா போயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயம் பேசினாலுமே அவ்வளோ அழகா ஹைக்கூ கவிதையா வந்து ரிப்ளை பண்ணுவீங்க. அது எல்லாருமே ரசிப்பாங்க. நானும் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன். ஸோ இந்த ஒரு மேடையில் கோவை மக்களுக்காக நாங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம். அது உங்களோட ஸ்டைலில் உங்களோட ஹைக்கூ கவிதையா நீங்கள் வந்து ஹைக்கூ கவிதைனாலே அது பார்த்திபன் சார் தான் அப்படின்னா எங்கள் எல்லாருக்குமே தெரியும் சார். அதனால வந்து ஒரு டாபிக் சொல்லுங்க சார். அதில் ஒரு சின்னதாக முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப், ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஷிப், அடுத்தது கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் அப்போ நான் கேட்குறேன் சார். காதல் சார் தெரியுதா? இப்போ நான் எதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் அவாய்ட் பண்ணேன்னு தெரியுதா? காதலுக்கு அப்புறம் தான் சார் ஃப்ரெண்ட்ஷிப். காதலுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா பிரேக்கப் பண்ணணும் இங்கே தான் வரணும். இன்னொரு தடவை கேளுங்க சார். காதல் சார். சாதல் சாதாரணம், சாதல் சாவுறது, சாதல் சாதாரணம், காதல் சதாரணம். புரியுதா? கரெக்ட் சார். ரணம் தான் சார். இங்கே நிறைய பேருக்கு ரணம் தான் அது. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் சார். ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் வரலாம். அடுத்தது ஐயோ அவனுங்க அவாய்ட் பண்றதே நம்ம வேலையா போச்சு சார். பாலிடிக்ஸ் சார். பாலிடிக்ஸ், அரசியல். பாத்தீங்களா சார்? பாலிடிக்ஸ்ல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சார். நான் சொல்றேன், நீங்க நினைக்கிறதா சொல்றேன். விஜயம் யார் வேணாலும் செய்யலாம். விஜயம் யார் வேணாலும் செய்யலாம். ஜெயம் உங்க கையில தான் இருக்கு. ஓகே சார். ஆனா நான் தான் சிஎம் 26 ஆன்வர்ட்ஸ். சார் இப்பயாச்சும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வரலாமா சார்? அப்புறம் தான். ஓகே சார். அப்ப மொத்தமும் நானே கேக்குறேன் சார். இட்லி கடை சார். இட்லி கடை. ஆமா. இட்லி கடை. இட்லிக்கு தினுசு தினுசா செய்வாங்க சட்னி. இட்லிக்கு தினுசு தினுசா செய்வாங்க சட்னி. இட்லி கடைக்கு தனுசு 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 மட்டுமே இனி. ஓகே. இப்போ சார் கோவை சார். கோவை சார். கோவை. கோவைக்கு ஒரு ஹைக்கூ சொல்லுங்க சார். ஆடவருக்கு பிடித்தது பாவை, ஆடவருக்கு பிடித்தது பாவை, அனைவருக்கும் பிடித்தது கோவை. ஆடா 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 ஆடா. அருமை அருமை. இப்போ நம்மளோட தனுஷ் சார். சென்னை ரொம்ப பெருசு, வட சென்னை தனுசு. சார் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல சார், என் ஃப்ரெண்ட் மாதிரியே கடைசி வரைக்கும் அதை அவாய்ட் பண்றீங்கன்னு நினைச்சேன் சார். ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ தனுஷ் சார் மேலே வச்சிருக்காங்க இல்லையா இந்த ரசிகர்கள், அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். இது டைட்டானிக் மாதிரி கவிழாத ஒரு ஷிப் இது. ஆஹா. வேற ஏதாவது கேட்கணுமா? சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உண்மையிலேயே இந்த படத்தோட வெற்றி விழால மறுபடியும் உங்களோட வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.